நிறைய திருமணங்களை செய்து கொண்ட பிரபலங்களை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். மேலும் இந்த பிரபலங்கள் அனைவரும் மக்கள் மத்தியில் நல்ல பெயருடன் இருக்கும். அதே சமயம் அவர்களின் திருமண வாழ்க்கை பற்றிய கிசுகிசு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸ்ரீதேவி. நடிகை ஸ்ரீதேவி நடிகர் சக்கரவர்த்தியை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார். பின் தயாரிப்பாளர் போனி கபூரை இரண்டாவதாக மணந்து வாழ்ந்து வருகிறார். நடிகை ராதிகா. நடிகை ராதிகா முதலில் 1985ஆம் ஆண்டு இயக்குனர் பிரதாப்பை திருமணம் செய்து 1986இல் விவாகரத்து செய்துவிட்டார். பின் ரிச்சர்ட் ஹார்டிங் என்பவரை லண்டனில் 1990ஆம் ஆண்டு திருமணம் புரிந்து 1992இல் விவாகரத்து செய்துவிட்டார். இறுதியில் நடிகர் சரத்குமாரை காதலித்து 2001ஆம் ஆண்டு திருமணம் செய்து தற்போது சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். நடிகை லட்சுமி. நடிகை லட்சுமி 1969இல் பாஸ்கர் என்பவரை திருமணம் செய்தார். பின் அவரை விவாகரத்து செய்துவிட்டு நடிகர் மோகன் சர்மாவை 1975இல் திருமணம் செய்து 1980இல் விவாகரத்து செய்துவிட்டார். பிறகு நடிகரும் இயக்குனருமான KS சிவசந்திரனை காதலித்து 1989ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். நடிகர் கமல்ஹாசன். உலக நாயகனான நடிகர் கமல்ஹாசன் தனது 24 வயதில் வாணி கணபதி என்பவரை மணந்து 10 வருடங்களுக்கு பின் விவாகரத்து செய்துவிட்டு பின் நடிகை சரிகாவுடன் சில நாட்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தார். பின் ஸ்ருதிஹாசன் பிறந்த பின்னர் சரிகாவை மணந்தார். தற்போது கமல்ஹாசன் கௌதமியுடன் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார். நடிகர் கார்த்திக். நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் 1988இல் நடிகை ராகினியை மணந்து பின் ராகினியின் சகோதரியான ரதியை 1992இல் திருமணம் புரிந்தார். நடிகர் எம்ஜிஆர். நடிப்பால் நிறைய மக்களை கவர்ந்ததோடு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு 3 திருமணம் நடந்துள்ளது. அவர் முதலில் தங்கமணியை மணந்தார். பின் அவர் இறக்க இரண்டாவதாக சதானந்தவதியை மணந்தார். அவரும் நோய் காரணமாக இறந்தார். இறுதியாக தமிழ் நடிகையான VN ஜானகி அவர்களை மணந்தார். நடிகர் பிரகாஷ்ராஜ். நடிகர் பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரி என்பவரை 1994ஆம் ஆண்டு மணந்தார். அவருக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். பின் அவர் தனது முதல் மனைவியை 2009இல் விவாகரத்து செய்துவிட்டு 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போனி வெர்மாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நடிகர் சரத்குமார். நடிகர் சரத்குமார் 1984ஆம் ஆண்டு சாயாவை மணந்து 2000ஆம் ஆண்டு விவாகரத்து செய்துவிட்டார். பின் நடிகை ராதிகாவை பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் 2001ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார்.